ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு நியூ ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கோம். இது நானே ப்ரிப்பேர் பண்ண ஒரு டிஷ். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு குட்டி டம்ளரில் ரவா எடுத்திருக்கேன். அதை விட கொஞ்சம் பெரிய டம்ளரில் பால் எடுத்திருக்கேன். 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தண்ணி எடுத்திருக்கேன். இது யூடியூப் வேறு எந்த ஒரு வெப்சைட்டும் பார்த்து நம்ம கற்றுக்கல. நம்மளே புதுசாக ட்ரை பண்ண போகிறோம். எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இரும்பு கடாய் தான் குட்டியாக ஒன்று வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறதுனால நான் இது குட்டியாக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி நம்மளுக்கு நல்லா வந்துச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் பெரிய பாத்திரத்தில் ட்ரை பண்ணலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. எப்படி வரும் அப்படின்னு தெரியல. எப்படி ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரவாவையும் சர்க்கரையும் மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ரெண்டுத்தையும். கடாய் நல்லா இப்போ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த பவுடரை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் எடுத்து என் தங்கச்சிக்கிட்ட கொடுத்தேன். அவள் எப்படி இருக்குது டேஸ்ட்டு சொல்கிறான்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பால் பவுடர் மாதிரி சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதுவே ரெசிபி செஞ்சு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கலர் இப்போ நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரவா எடுத்த டம்ளர்லேயே ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஏன் இந்த கலர் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி கட்டி இல்லாமல். இப்போது நம்ம கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கிட்டோம். இந்த டைமில் நம்ம சுகர் செக் பண்ணலாம். சுகர் செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இப்போ சுகர் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் ஆகும். அது அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இவ்வளோ நேரம் நம்ம சிம்மில் தான் வைக்கணும் அடுப்பு. ஃபாஸ்ட் வச்சோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக அடி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக ஃபாஸ்ட் வச்சுக்கலாம். ஃபாஸ்ட்டு வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு வரும். மோஸ்ட்லி இந்த மாதிரி டிஷ்க்கு நம்ம இரும்பு கடாய் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லை நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது அப்படியே ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் நெய் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் உருக்கி ஆட் பண்ணல, கட்டியாக இருக்குது. அதை அப்படியே நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நெய்யை உருக்கி ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா இந்த ஸ்டேஜ் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஃபாஸ்ட்டு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஷேப்பாக கட் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால சில்வரில் ஒரு குட்டியாக ஒரு மோல்டு மாதிரி நான் எடுத்திருக்கேன். இதில் நம்ம நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக சர்ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கேன்
அந்த ஸ்வீட்டை நம்ம இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து கீ அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த ஸ்வீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ண இப்போ நம்ம சூடாக இருக்கும்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதை நல்லா அப்படியே நம்ம ஷேப் பண்ணி விட்டுக்கலாம். இது நம்ம ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம பீஸாக கட் பண்ணிக்கலாம். சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. ஏதாச்சும் நட்ஸ் வச்சு நமக்கு டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னா டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். என் தங்கச்சி எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நான் ஒன்றுத்தில் மட்டும் வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நியூ டிஷ் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் நியூ டிஷ் ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ டேஸ்ட் என் தங்கச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவா. டேஸ்ட் எப்படி இருக்குடி? டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இப்படி வரும்ன்ட்டு கொஞ்சம் நினச்சி பார்க்கல, நல்லா தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.